மோசடி வழக்கில் கைதான தேவநாதனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு அனுமதி வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றமானது இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களும் 24 கோடி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 3 பேரையும் 10 நாட்கள் தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி பொருளாதார குற்றப்பிரிவு சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் வழக்கில் அவர்களுக்குள்ள தொடர்பு குறித்தும் யார் யாருக்கு நிதி சென்றுள்ளது, எங்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபொழுது 3 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து 3 பேரையும் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மூவரையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.